Do you feel the vibe? Hi friends, welcome back to Viewz. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் வர ஆளுங்கிறத கொடுங்க. அப்போ தான் நம்ம போட்ட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம என்ன பார்க்க இருக்க வீடியோ இதை பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டில் இருக்க இண்டென்ட் அப்படிங்கிற ஃபியூச்சர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த இண்டென்ட்ங்கிற ஃபியூச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அப்ளிகேஷனில் ஒரு ஆக்டிவிட்டியிலேருந்து மற்றொரு ஆக்டிவிட்டிக்கு போகிறது நம்ம யூஸ் பண்ணாத ஆப்ஷன் தான் வந்து இண்டென்ட். இந்த இண்டென்ட் வந்து ரொம்ப குறிப்பாக சொல்லணும்னா, இப்போ வந்து ஒரு பட்டன் கிளிக் பண்ணுற டைமில் ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜுக்கு போகிறது தான் வந்து நம்ம இண்டென்ட் யூஸ் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ நிறைய ஷாப்பிங் கார்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம், ஃப்ளிப்கார்ட், அமேசான்லாம். அதில் ஒரு இமேஜ் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இமேஜ் வந்து இன்னொரு பேஜில் லோட் ஆகும், அதை இன்னொரு பேஜுக்கு போகும். அதான் வந்து இண்டென்ட்ங்கிறது யூஸ் பண்ணி தான் நம்ம அதை பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இண்டென்ட்ல வந்து ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று வந்து எக்ஸ்பிளிசிட் இண்டென்ட், இன்னொன்று வந்து இம்ப்ளிசிட் இண்டென்ட். எக்ஸ்பிளிசிட் இண்டென்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே அப்ளிகேஷனுக்குள்ள வேற வேற பேஜ் போகிறது. எக்ஸ்பிளிசிட் இண்டென்ட்டுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு அப்ளிகேஷனில் ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜ், அதாவது எக்ஸாம்பிள் இப்போ ஃப்ளிப்கார்ட், அமேசான் போட்ட இ-காமர்ஸ் அப்ளிகேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் இருக்கும். அந்த இமேஜை கிளிக் பண்ணிங்கன்னா வந்து அந்த ப்ராடக்ட்டோட பேஜ் லோட் ஆகும். அந்த மாதிரிப்பட்ட ஒரு இதுலேருந்து இன்னொரு இதுக்குள்ள போய் லோட் ஆகுறது தான் வந்து எக்ஸ்பிளிசிட் இண்டென்ட், அதாவது ஒரே அப்ளிகேஷனுக்குள்ளே நடக்கிறது. இம்ப்ளிசிட் இண்டென்ட்னா பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பேஜ்லேருந்து, அதாவது ஒரு அப்ளிகேஷன்லேருந்து இன்னொரு அப்ளிகேஷனில் லோட் ஆகுறது. அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு பட்டன் கிளிக் பண்ணால் வந்து டேரெக்டாக காலிங் அப்ளிகேஷன் போகிறது மாதிரி இருக்கும். சில இதில் வந்து ஷேர் பண்ணுறதுக்கு வாட்ஸ்அப் ஓப்பன் ஆகும், அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். அதுதான் வந்து இம்ப்ளிசிட் இண்டென்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸ்பிளிசிட் இண்டென்ட் எப்படி வந்து கோடிங் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுறோம்னா, முதல்ல வந்து ஒரு ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவில் ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கங்க. நான் இண்டென்ட்ங்கிற நேமில் கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் வந்து நம்மளுக்கு மெயின் ஆக்டிவிட்டி எக்ஸ்எம்எல் இருக்குது, மெயின் ஆக்டிவிட்டி .java ஃபைல் இருக்குது. நம்மளுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷனில் ஒரு ஆக்டிவிட்டிலேருந்து இன்னொரு ஆக்டிவிட்டிக்கு போகணும். ஆனால் நம்மளுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆக்டிவிட்டி தான் இருக்குது. அதில் நான் ஃபஸ்ட்டில் என்ன பண்ணிக்கிறேன்னா இன்னொரு ஆக்டிவிட்டி கூட கிரியேட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் வந்து அது அப்புறம் வந்து நம்மளுக்கு பிரச்சனை இருக்காது. இப்போமே கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆக்டிவிட்டி .java, அதாவது செகண்ட் ஆக்டிவிட்டிங்கிற ஒரு ஆக்டிவிட்டி கிரியேட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் ஆக்டிவிட்டி வந்து மெயின் ஆக்டிவிட்டி .xml இருக்குது. செகண்ட் ஆக்டிவிட்டி வந்து ஆக்டிவிட்டி செகண்ட் .xmlங்கிறது இருக்குது. இப்போ வந்து நம்மளுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா, இதில் வந்து இந்த கான்ஸ்டன்ட் லேஅவுட் இருக்கும். அந்த கான்ஸ்டன்ட் லேஅவுட்டை மாற்றிட்டு ரிலேட்டிவ் லேஅவுட்னு மாற்றிக்குவோம். அப்புறம் வந்து இந்த டெக்ஸ்ட் வியூ இருக்கும், அந்த டெக்ஸ்ட் வியூ கூட எடுத்து விட்டுக்கலாம். அந்த டெக்ஸ்ட் வியூ நம்மளுக்கு இங்கே தேவைப்படாது. அந்த டெக்ஸ்ட் வியூக்கு பதில் நம்ம என்ன வைக்க போகிறோம்னா ஒரு பட்டன் வச்சுக்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா பட்டன் வச்சுட்டு அந்த பட்டனில் வந்து லேஅவுட் விட்டும் ஹைட் வந்து ரேப் பண்ண தான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஐடி வந்து எக்ஸ்பிளிசிட் தான் கொடுத்துருக்கேன். டெக்ஸ்ட் வந்து அதாவது இந்த பட்டனில் இருக்க டெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பிளிசிட் இண்டென்ட் தான் கொடுத்துருக்கேன். அப்புறம் வந்து லேஅவுட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து லேஅவுட்டை வந்து சென்டரில் வச்சிருக்கேன். அந்த பட்டனை வந்து நான் சென்டரில் அந்த லேஅவுட்டோட சென்டரில் வச்சிருக்கேன், அதாவது பேர் சென்டரில் வச்சிருக்கேன். அதான் அந்த சென்டர் கோட். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜாவா கோட் பண்ணலாம். எக்ஸ்எம்எல் கோடிங் வந்து மொத்தமே எவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்மளுக்கு இதில் நம்ம ஜாவா கோடிங் பார்த்துக்கலாம். ஜாவா கோடிங்கில் வந்து ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா பட்டனை வந்து இங்கே இன்ஷியலைஸ் பண்ணணும். இல்லைனா வந்து இந்த பட்டனுக்கு வந்து இங்கே ஆன் கிளிக் கூட கொடுத்துக்கலாம். ஆன் கிளிக் கொடுத்துட்டு நம்ம இதில் வந்து என்ன கொடுக்கணும்னு வச்சுக்குவோம். ஆன் கிளிக்கில் வந்து நான் எக்ஸ்பிளிசிட்னே கொடுத்துருக்கேன். அப்புறம் ஆல்ட் என்டர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பாப்பப் ஓப்பன் ஆகும். அதில் கிரியேட் எக்ஸ்பிளிசிட், அதாவது நீங்கள் என்ன நேம் கொடுக்குறீங்களோ கிரியேட் அந்த நேம் இன் மெயின் ஆக்டிவிட்டின்னு வரும். அதை கொடுத்துட்டிங்கன்னா வந்து உங்களை மெயின் ஆக்டிவிட்டியில் வந்து பட்டனுக்கான ஆன் கிளிக் கிரியேட் ஆயிரும். இப்போ இந்த ஆன் கிளிக்குள்ளே நம்ம இதுக்கான கோட் எழுதிக்கலாம். இதுக்கான கோடு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இண்டென்ட், அப்புறம் வந்து இண்டென்ட்டுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். i is equal to நியூ இண்டென்ட். அப்புறம் வந்து நியூ இண்டென்ட்டுக்கு அப்புறம் ஒரு ப்ராக்கெட் வந்துருச்சு. இந்த ப்ராக்கெட்டில் நம்ம என்ன பண்ணணும்னா எந்த அப்ளிகேஷன், அந்த அப்ளிகேஷனில் எந்த ஆக்டிவிட்டியிலேருந்து எந்த ஆக்டிவிட்டிக்கு போகணுங்கிறத நம்ம கொடுக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கெட் அப்ளிகேஷன் கான்டெக்ட் நான் கொடுத்துருக்கேன். அந்த கெட் அப்ளிகேஷன் கான்டெக்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் தான், இந்த ஆக்டிவிட்டியை தான் வந்து நம்ம கெட் அப்ளிகேஷன் கான்டெக்ட்னு யூஸ் பண்ணிக்கிறோம். அதாவது வந்து இந்த அப்ளிகேஷனில் எந்த ஆக்டிவிட்டியில் இருக்குங்கிறத அதுவே வந்து ஃபெச் பண்ணிக்கும். இப்போ இந்த கோட் யூஸ் பண்ணிங்கன்னா கெட் அப்ளிகேஷன் கான்டெக்ட் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த கோடை வந்து எந்த ஆக்டிவிட்டியில் யூஸ் பண்ணாலும் ஒருவேளை நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணும்போது கூட உங்களுக்கு பிரச்சனை வராது. அதே நேரம் வந்து நீங்கள் இதில் வந்து கெட் அப்ளிகேஷன் கான்டெக்ட் கொடுக்காம அதுக்கு பதில் வந்து இந்த மெயின் ஆக்டிவிட்டி .javaங்கிறது கூட கொடுத்துக்கலாம். அது வந்து இந்த ஃபைல் அது மெயின் ஆக்டிவிட்டி .thisன்னு கொடுத்தா மட்டும் போதும். ஜாவாக்கு பதில் this கொடுக்கணும், அவ்வளோதான். அப்புறம் வந்து இது இங்கேருந்து எதுக்கு போகணுங்கிறத நம்ம கொடுக்கணும். நம்ம இதில் வந்து செகண்ட் ஆக்டிவிட்டிக்கு போகணும். செகண்ட் ஆக்டிவிட்டி .classங்கிறத நம்ம கொடுத்துட்டா போதும். இப்போ கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது இது ஓகே ஆயிரும். இப்போ வந்து இந்த இண்டென்ட் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி விடணும், இல்லைனா இண்டென்ட் ஒர்க் ஆகாது. அதுக்கு வந்து நம்ம கொடுக்க வேண்டியது என்னன்னா ஸ்டார்ட் ஆக்டிவிட்டியில் வந்து இண்டென்ட்ங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இண்டென்ட் செலக்ட் பண்ணிட்டு நம்ம இண்டென்ட்டுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருப்போம். அந்த ஆப்ஜெக்ட்டை தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணி விட போகிறோம். அந்த ஆப்ஜெக்ட் வந்து நம்மளுக்கு அந்த ஆப்ஜெக்டையும் கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு இண்டென்ட் வந்துடும். இப்போ நம்மளுக்கு இந்த அப்ளிகேஷனுக்கான கோடிங் மொத்தமே இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இண்டென்ட்டுங்கிறதுக்கான கோடிங் மொத்தமே இவ்வளோ தான். அந்த கோடிங்கை ரன் பண்ணி பார்க்கலாம். அந்த கோடிங் எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். அந்த கோடிங் வந்து நான் என்னோட மொபைலில் தான் வந்து ரன் பண்ண போகிறேன். நான் ரன் பண்ணிட்டு அதோட ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கை வந்து நான் கண்டினியூஸாக வச்சுக்கிறேன். இதில் இப்போ மொபைலில் என்கிட்ட வந்து இன்ஸ்டால் கேட்டுருச்சு. நான் இப்போ இன்ஸ்டால் கொடுக்குறேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம கிரியேட் பண்ண அப்ளிகேஷன் வந்துருச்சு. நடுவுல பட்டன் வந்துருச்சு. இப்போ அந்த எக்ஸ்பிளிசிட் இன்டென்ட் பட்டனை கிளிக் பண்ணியாச்சுன்னா, நம்மளுக்கு வந்து அது இன்னொரு பேஜுக்கு போயிருச்சு. இப்போ இந்த செகண்ட் ஆக்டிவிட்டி தான். ஆனால் செகண்ட் ஆக்டிவிட்டியில் நம்ம வந்து கண்டென்ட் ஒன்றுமே வைக்காத காரணத்தால தான் அதில் ஒன்றுமே வரல. இப்போ ஜஸ்ட் நம்ம அதிலே வந்து ஒரு டெக்ஸ்ட் வியூ கூட வச்சு நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். அது என்ன வருதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ வந்து நான் டெக்ஸ்ட் வியூ கூட வச்சிருக்கேன். இப்போ மறுபடியும் இந்த அப்ளிகேஷன் நான் ரன் பண்ணுறேன். அந்த ரன் பண்ணுற டைமில் மொபைல் எப்படி வருதுன்னு பார்ப்போம் அவுட்புட்டை. அப்ளிகேஷன் மறுபடியும் லோட் ஆயிருச்சு. இப்போ மறுபடியும் பட்டனை கிளிக் பண்ணுறேன். பட்டன் கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நடுவில் செகண்ட் ஆக்டிவிட்டிங்கிறது வந்துருச்சு. இப்போ இதான் வந்து நம்ம செகண்ட் ஆக்டிவிட்டி. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸ்பிளிசிட் இன்டென்ட். நம்ம இனி அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா இம்ப்ளிசிட் இன்டென்ட் தான் பண்ண போகிறோம். இம்ப்ளிசிட் இன்டென்ட் பண்ணோம்னா நம்ம என்ன பண்ணணும்னா இப்போ இந்த அப்ளிகேஷனில் பண்ணதுக்குள்ளே இன்னொரு பட்டன் கூட வச்சுக்குவோம். ஆனால் இது என்ன பண்ணுவோம்னா இந்த பட்டன் கிளிக் பண்ணுற டைமில் நம்ம இந்த அப்ளிகேஷனை விட்டு வேற ஒரு அப்ளிகேஷனில் போய் நம்ம வந்து அதுக்கான அதை வந்து நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா ஜஸ்ட் நம்ம கூகுள் தான் இப்போ ரன் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ அந்த ஒரு பட்டன் கிளிக்கில் வந்து நம்ம அதுக்கு கூகுள் வைக்க போகிறோம். அவ்வளோதான். இப்போ அதுக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி அந்த மெயின் ஆக்டிவிட்டியிலே வந்து இன்னொரு பட்டன் கூட வச்சுக்கிறேன். இந்த பட்டனுக்கு நான் கூட அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிடுறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த வந்துருச்சு. இந்த பட்டனுக்கு நான் பட்டன் கிளிக்கும். இந்த பட்டன் கிளிக்கில் நம்ம வைக்க வேண்டிய கோடிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்டென்ட் யூஸ் பண்ணி அதை வச்சு அதில் வந்து ஒரு வெப்பேஜில் வந்து நம்ம இப்போ அந்த டேட்டா வந்து வெப்பேஜை தான் நம்ம லோட் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ அதுக்கான கோடிங்கை வந்து இங்கே நம்ம கோடிங் பண்ணுவோம். முதல்ல இன்டென்ட், அப்புறம் அதுக்கான ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஜெக்ட் வந்து நம்ம எப்போவுமே ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு விருப்பப்படி நீங்கள் மாற்றி கிரியேட் பண்ணாலும் பிரச்சனை இருக்காது. நான் இப்போ இன்டென்ட்டுக்கு வந்து ஐங்கிற ஆப்ஜெக்ட்டை கிரியேட் பண்ணியிருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அதில் வந்து கெட் அப்ளிகேஷன் கான்டெக்ட்ஸ் கொடுத்துருப்போம். அதாவது ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜ் லோட் ஆகுறதுக்கு. ஆனால் இதில் நம்ம என்ன பண்ணணும்னா இன்டென்ட் டாட் ஆக்ஷன் வியூங்கிறது கொடுக்கணும். இன்டென்ட் டாட் ஆக்ஷன் வியூ. அப்புறம் வந்து இந்த ஆக்ஷன் வியூ வந்து எதுக்குன்னா நம்ம ஒரு பேஜ்லேருந்து வேறு இது ஒன்று லோட் பண்ண போகிறோங்கிறதுக்காக. இப்போ அந்த ஆப்ஜெக்ட் நேம் அதாவது நம்ம ஐங்கிற ஆப்ஜெக்ட் டாட் செட் டேட்டாங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க. அதில் வந்து நம்ம ஒரு டேட்டா வந்து பாஸ் பண்ணி கொடுக்குறோம். அதுக்கு வந்து யூஆர்ஐ டாட் பார்ஸ் பண்ணுறதுனா வந்து நம்ம டேட்டா எந்த இதுக்கு போகணுங்கிறத பாஸ் பண்ணி கொடுக்குறது. இப்போ நம்ம வந்து வெப்பேஜ் வந்து கொடுக்குறோம். அது வந்து கூகுளோட வெப்பேஜ் தான் கொடுக்க போகிறேன். google.com. இப்போ வந்து மறுபடியும் நம்ம ரெகுலராக பண்ணுற மாதிரி இன்டென்ட்டில் பண்ணுறது போல் இந்த ஆக்டிவிட்டியை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி விட்டுற வேண்டியதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இம்ப்ளிசிட் இன்டென்ட்டுக்கான கோடிங் முடிச்சிட்டோம். இப்போ வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன்னா வந்து இப்போ ரன் பண்ணி பார்க்க போகிறேன். என் மொபைலில் தான் அவுட்புட் வரும். நான் அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் வந்து நான் இதுக்கு அடுத்து கண்டினியூஸாக வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் மறுபடியும் லோட் ஆகிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 2 பட்டன் வந்துருச்சு. எக்ஸ்பிளிசிட் இன்டென்ட், இம்ப்ளிசிட் இன்டென்ட். நம்ம இம்ப்ளிசிட் இன்டென்ட் தான் ட்ரை பண்ண போகிறோம். இம்ப்ளிசிட் இன்டென்ட் கிளிக் பண்ணியாச்சுன்னா நம்மளுக்கு வந்து வெப்பேஜ் லோட் ஆகணும். கரெக்டாக google.com நம்மளுக்கு லோட் ஆயிடுச்சு. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்டென்ட். இப்போ நம்ம இன்டென்ட்டில் வந்து 2 டைப் பார்த்துருக்கோம். இம்ப்ளிசிட் இன்டென்ட், எக்ஸ்பிளிசிட் இன்டென்ட். எக்ஸ்பிளிசிட் என்னென்னா பார்த்தீங்கன்னா ஒரே அப்ளிகேஷனில் இருக்கிற இன்னொரு ஆக்டிவிட்டிலேருந்து இன்னொரு ஆக்டிவிட்டி பூரா நம்ம யூஸ் பண்ணுறது தான் எக்ஸ்பிளிசிட் இன்டென்ட். இம்ப்ளிசிட் இன்டென்ட்னா பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷனில் இருக்கிற ஒரு ஆக்டிவிட்டியிலேருந்து இன்னொரு அப்ளிகேஷனுக்கு நம்ம போகிறதா வந்து இம்ப்ளிசிட் இன்டென்ட். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆண்ட்ராய்டில் இருக்க இன்டென்ட்ங்கிற ஃபீச்சர். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி அதில் வர ஆளுங்கிறது கொடுங்க. அப்போ தான் நான் போட்ட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரும்.